ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் செய்கிறேன் போகிறேன். அது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லோரும் செய்யலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டு விட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட நான் பூண்டு தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இன்னும் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து விட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் அது வதங்கி வரும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னாக்கா டக்குன்னு கீரை ரொம்ப குறைஞ்சிடும். நம்ம உப்பு போடும்போது அது உப்பு ஜாஸ்தி ஆகிடும். பின்ன உங்களுக்கு கலர் வேணும், கலர் மெயின்டைன் பண்ணோன்னாக்கா அந்த க்ரீனிஷாக வேணும்னா கொஞ்சம் சுகர் இல்லைனாக்கா இது சோடா கூட போட்டுக்கலாம். ஆப்பு சோடா கொஞ்சம் போட்டுட்டோம்னா கலர் மெயின்டைன் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீரை நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுடுங்க. சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் முட்டையை அடிச்சுட்டு இதில் நடுவில் ஊற்றி வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 முட்டையை அடித்து ஊற்றிருக்கேன். இந்த கீரை அளவுக்கு இது போதும். இப்போ இந்த கீரையோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நம்மளோட முருங்கைக்கீரை முட்டை மசாலா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் கரம் மசாலாவும் தூவிட்டோம்னாக்கா நம்மளுடைய முட்டை முருங்கைக்கீரை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.